அல்லேலூயா. யோசேப்பு ஜெபித்தா, கடினமாய் உழைத்தா. ஆனால் ஏன் 13 ஆண்டுகள் யோசேப்பு காத்திருக்க வேண்டும்? தேவ சமூகத்தில் ஒரு சில காரியத்திற்காக, உயர்வுக்காக, உங்கள் பிஸ்னஸ்க்காக, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கைக்காக காத்திருக்க தான் வேண்டும். ஒரு உங்கள் பிள்ளைகளை கொடுத்து உங்களுக்கு பாரப்படலாம். ஐயோ, என் பிள்ளை ஆண்டவரே தேவ சமூகத்தை விட்டால் வலிக்கு போகிறானே, அவன் பாவத்தில் இருக்கிறானே, என் மகன் இப்படி ஆயிட்டானே, என் மகள் இப்படி ஆயிட்டானு சொல்லி நீங்கள் உள்ளத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டத்தோடு உட்காந்துருக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் எதை செஞ்சாலும் இழப்போட உட்காந்துருக்கலாம். ஐயோ, எதை செய்தாலும் அது ஒரு வெற்றிடம் யோசிக்கலாம். ஏன் என் பிள்ளைங்க வாழ்க்கையை மட்டும் ஆசீர்வதில்லப்பா பாஸ்டர். காத்துருங்க, தொடர்ந்து தேவ சமூகத்தில் காத்துருங்க. அதற்கு ஒரு நேரம் வரும் பொழுது கர்த்தர் அதை ஆச்சரியமாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஒருவேளை என்னுடைய நண்பர்கள், அவங்களுடைய தகப்பன், ஐயோ என்னுடைய மாமா, என்னுடைய சித்தப்பா யாரும் இயேசுவை ஏற்றுக்கலே, அவன் இயேசுவை குறித்து மிகவும் கேலியாய் பேசுகிறாளே, பேசட்டும். அதுக்கு ஒரு நேரம் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தேவ சமூகம் அவர்களுக்காய் காத்திருக்க வேண்டும். அவர்கள் ரட்சிப்புக்காய் நீங்கள் காத்திருக்க வேண்டும். பாருங்கள், யோபு தன் சோதனை காலங்களிலே தேவனுக்கு முன்பாக காத்திருந்தார். அவர் சோதனை, ஐயோ எனக்கு சோதனை வந்துருச்சு ஆண்டவரை, என் சோதனைனால சகிக்க முடியல, என் சோதனை வேண்டாம், என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்ல யோபு தன் சோதனைக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று தேவ சமூகத்தில் யோபு காத்திருந்தபடினாலே யோபுவை கர்த்தர் அட்டத்தனையாய் கர்த்தர் பெருக பண்ணினார். அல்லேலூயா. முதலாவது நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்ம தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்ம கொடுக்கப்பட்ட வேலைகளிலும் கொடுக்கப்பட்ட காரியத்திலும் நாம் உண்மையோடு அதை செய்ய வேண்டும். மூன்றாவது, நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். இந்த 3 அனுபவங்களும் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம வாழ்க்கையிலே ஜெயம். நம்ம வாழ்க்கையிலே பலுகி பெருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாங்க, அதை கர்த்தர் செய்வார். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக அந்த காரியத்தை அவர் செய்தே முடிப்பார். யார் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருங்க, தேவ சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருங்க, தேவ சமூகத்திலே உண்மையாக இருங்க. அவர் உங்களுக்காக செய்கிற காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த 3வது மாதத்தில் யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்கள் பிஸ்னஸ்லேயோ, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலையோ, இல்லை உங்களுக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், பண பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள், பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ தேவ பிரசனத்துக்குள்ளாக நீங்கள் வந்துட்டீங்க, அவர் பிரசனத்துலேயும் வந்துட்டீங்க. அவர் உங்களை நடத்துவார். நீங்கள் அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் செய்கிற வேலை உண்மையோடு செய்யும் பொழுது, நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நிச்சய யுத்தம் பண்ணுவார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் இல்லாத ஜெயிலில் ஒரு கைதியாக இருந்து நான் வெளியே வரும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு காரியம், ஜெபத்தில் அமர, பாவத்தை விட்டு விலகு, உன் வேலை உண்மையாக செய், ஊழியம் சரியா உண்மையாக செய். நான் ஏன் இதில் கொண்டு வந்து கஷ்டப்படுறேன்? நான் அழகாக இதில் பண்ணிட்டு வாயில் பேசிப்போம். ஆண்டவர் ஆராதிக்க உண்மையாக ஆராதி, அதுக்காக கஷ்டப்படு. ஒரு வேலைக்காரன் கூலிக்கு பாத்துறவங்க மாரி நான் கஷ்டப்படணும். ஆண்டவர் ஆராதிக்கிறதுல உண்மையாக அழகாக ஆண்டவர் ஆராதிக்கணும், அது உண்மையாக செய். இரண்டாவது, தெய்வ சமூகத்தில் காத்துரு. ஆண்டவர் சொன்ன காரியம் நான் ஜெயம் கொடுப்பேன். இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார், என் குடும்பத்தை நடத்தி வந்தார். என்னை பார்க்குறவங்களாம் இந்த குடும்பம் எப்படி கர்த்தர் ஆஸ்வதித்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா தெய்வ பிரசனத்துக்குள் நடக்கிறேங்க. அனுதினமும் என் மனைவி தெய்வ சமூகத்தில் 4:30 மணிக்கு போயிடுவான், வந்து எழுப்புவா, எங்கே எந்திரிங்கன்னு. சில நேரத்தில் எழுந்திரிச்சிருவான். சில நேரம் டயர்டாக இருக்கும்போது ஒய்ஃப் எழுதி போட்டு டக்குன்னு உடனே ஒய்ஃபுக்கு செவி கொடுப்பேன். உரமா 2 நிமிஷம் மூஞ்சி இருந்தார். அந்த குடும்பம் ஆசீர்வாதம், பழுகி பெருகக்கூடிய ஆசீர்வாதம். ஒருவேளை மனைவிக்கு செவி கொடுக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு செவி கொடுக்க வேண்டும். நம்ம 2 பேரும் செவி கொடுத்தா தான் பிள்ளைகள் நமக்கு செவி கொடுப்பாங்க. 2 பேரும் நம்ம செவி கொடுக்காம, என் மனைவி பேச்சு நான் கேட்காம, என் பேச்சை மனைவி கேட்காம, பிள்ளைகள் ஒழுக்கமாக ஒன்றும் நடக்க, பழகவும் முடியாது, பெருகவும் முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் முதலாவது உன்னை மாற்றிக்கொள்ளும் போது, தன் குடும்பத்தை மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தரை ஆசீர்வதிப்பாருங்க, நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் சபை பெருகும், உங்கள் சபை பெருகிட்டே இருக்கும், உங்கள் ஆசீர்வாதமும் பெருகும், உங்கள் பேலன்ஸும் பெருகும். என் மனைவியோட ஜெபம் என் ஊழியத்தை தாங்குது. காலையிலேருந்து 4:30 மணிக்கு ஆண்டவரை எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்கள் எல்லாம் ஜெபிச்சுட்டு தான் லாஸ்ட்டாக என் குடும்பத்துக்குள்ளே வருவா என் மனைவி. அப்புறம் உடனே எழுந்திரிச்சு உடனே கரெக்டாக என் டைம் 4:45, அவன் டைம் 4:30 மணிக்கு முன்னாடி போயிடுவான். நான் 2 பேரும் ஒரு டைம் வச்சுருக்கோம். 4:45 நான் போயிடுவேன், 4:30 மணிக்கு அவள் போயிடுவாள். போய் 2 பேரும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆராதிக்கும் பொழுது அப்பா என்ன ஒரு பிரச்சனை தெரியுங்களே, அதுதான் கணவன் மனைவி உறவு. ஏதோ மனைவியும் கணவனை இசைந்திருப்பதற்காக கடவுள் நம்மை படைத்தார் என்றால் தேவ சமூகத்தில் கை கோர்த்து 2 பேரும் அமர்ந்து பாருங்க. இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க.
நான் கடவுள் என்னுடைய குடும்பத்தை செய்கிற அற்புதத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். கடவுள் எனக்கு செய்கிற அற்புதத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்பொழுது பிள்ளைகளுடைய செவிகளை கேட்டார்கள். நான் சொல்கிற வார்த்தை பிள்ளைகளை கேட்பார்கள். என் தகப்பன் சொல்லுறாங்க, என் தாய் சொல்கிறாங்க, என் வார்த்தையை கேட்பதற்கு நாம் முதலாவது கணவனும் மனைவியும் 2 பேரும் இசைந்து அவர்கள் வார்த்தை இவர் வார்த்தை அவர்கள் கேட்கும் பொழுது தான் அந்த குடும்பம் மலரும். கடவுள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர முடியும். பர்சனல் வாழ்க்கை 2 பேர் அன்புக்குள் வளர்ந்தாதான் நீங்கள் பரிசுத்த வேதாகமத்துக்குள் வளர முடியும். பர்சனல் வாழ்க்கை 2 பேருக்கு அநேக வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா எப்படி தேவ பிரசத்தை வளர முடியும், பைபிளை படிக்க முடியும், தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். அநேக நேரத்தை நான் சிந்தித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் ஃபுல் பண்ணணும். ஆண்டவரே, என் குடும்பத்தை நிரப்பணும். ஆண்டவரே, என் குடும்பம் ஆண்டவரே ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஆதாம் ஏவாள் உண்டாக்குனார். எதுக்கு உண்டாக்குனார்? ஒரு குடும்பத்தின் உறவுக்குள்ளாய் கர்த்தர் உண்டாக்குனார். உறவுக்குள்ளாய் பலப்படம் உண்டாக்கினார். ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் விட்டு விடக்கூடாது. என் குடும்பத்தை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க. நீ கொடுத்த குடும்பம் ஆண்டவரே, நீ கொடுத்த கணவர் ஆண்டவரே, நீ கொடுத்த மனைவி. ஒருவேளை என்னோட மனைவி அநேக நேரத்தில் ஸ்டொமக் பெயின் சொல்லி போய் படுத்துருவா. நான் எந்திரிச்சு போய் பார்ப்பேன், கிச்சனில் பார்த்து எல்லாம் பாத்திரத்தை போட்டுருவா. ஏன்டி பாத்திரத்தை வளர்க்க மாட்டியா அப்படின்னு 2 நிமிஷத்துலேயே மனைவி படுத்துக்கலாம். ஓ, உடம்பு சரியில்லை போல, சரி நானே பார்த்து தான் கழுவி கிச்சனை பளிச்சுன்னு வச்சுருவேன். மனைவி எதிர்த்து பார்ப்பா, ஏங்க ரொம்ப சந்தோஷங்க, அதான் அன்பு. இதை அன்பை கொடுத்து பாருங்க. நான் வெக்கமாக சொல்லலை, நான் பாத்திரம் விளக்குறது சந்தோஷமாக சொல்கிறேன். நான் ஒற்றை அடித்து வீடை கூட்டிடுவேன் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம். ஏன்னா ஒரு பாரத்தை ஒருவர் சுமங்க, அது குடும்பத்தில் சுமங்க. அதான் அன்பு, அதான் லவ், அதான் கர்த்தர் பழுகி பெருக பண்ணுறார். ஒருவேளை குடும்பத்தில் உறவுக்குள்ளாய் நம்ம மாயம் மற்றும் உறவு வச்சுக்கிட்டு தேவ சமூகத்துக்கு போய் பிரயோஜனமே இல்லை. என்னையா கண்டு ஆசீர்வதிக்கிறாங்க என் குடும்பத்தை. என் மனைவி நல்லா பார்த்துக்கிறேன், என் மனைவி நான் நேசிக்கிறேன், நாங்கள் பர்சனல் வாழ்க்கையில் வளர்கிறோம், என் மனைவிக்கு உதவி செய்கிறேன், என் மனைவி எனக்கு உதவி செய்கிறா. இது 2 உறவுகளையும் கர்த்தர் பலப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்த வேதாகமத்தில் பலப்படும். ஹல்லேலூயா. அந்த உறவில் பலப்படும் பொழுது உங்களை பழகி பெருக பண்ணுறார். அப்படியே கண்களை மாத்திரம் போடலாமா தேவ சமூகத்தில்? அப்படியே கண்களை மூடு. அவர் உங்களை பழகி பெருக பண்ண போகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கார். நீங்கள் ஆயத்தமா? அவர் ஆயத்தமாக இருக்கா? நீங்கள் யோசிக்கலையோ தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன். அந்த ஈரோடு பட்டணத்துக்கு வரும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் வந்தேன். ஈரோடு பட்டணத்துக்கு வரும்போது ஒன்றும் இல்லை, வெறுமையோடு வந்தேன். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை எப்படிப்பா செய்ய போகிறேன், இந்த ஊழியத்தை எப்படிப்பா நான் செய்ய போகிறேன். ஆண்டவரே, நான் நிற்பதும் உடைய கிருபை. ஆண்டவரே, நான் நடப்பதும் உடைய கிருபைப்பா. ஒன்றும் இல்லாத எனக்கு நீங்கள் செய்த அற்புதத்தை பார்த்தா அளவிட முடியாத அற்புதம். ஆண்டவரே, அளவிட முடியாத அற்புதம். ஆண்டவர் ஈரோடு பட்டணத்துக்கு வரும் பொழுது ஒன்றுமே இல்லைங்க, கையில் ஒன்றும் இல்லை, எந்த நபரையும் தெரியாது. கர்த்தர் செய்தார், அவர் கர்த்தர் செய்து முடித்தார். இரண்டாவது வாக்குறுத்தவர். முதலாவது தேவ சமூகத்தில் அமர வேண்டும். 2வது நம்முடைய உழைப்பை நம்ம செய்கின்ற வேலைகளை உண்மை உத்தமமாக கடினமாய் உழைக்க வேண்டும். 3வது தேவ சமூகத்திலே நம்முடைய ஜபத்திலும் நம்முடைய உயர்வுக்காய் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் ஜெயித்து கொடுப்பார். இந்த 3வது மாதத்தில் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஃபுல் பண்ண சொல்கிறாரு. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நிரப்ப சொல்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ள அன்பில் பலப்படுங்க. என்ன கோபமாக இருந்தாலும் சரி, அது மாலை சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக அந்த கோபம் தெரியணும். அந்த கோபத்தோடு தேவ பிரசன்ன நிற்க முடியாது. அந்த கோபத்தோடு தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. நான் சொல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீங்கள் உங்களை விட்டு கொடுங்க. தாழ்மையுள்ளவன் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இந்த மாத்த தாழ்மையாக இருந்து பாருங்க. ஆண்டவரே, நான் தாழ்மையாக்குறேன்ப்பா, என்னை விட்டு கொடுக்குறேன்ப்பா. என் கணவன் மேல் தப்பு இருந்தால் நான் விட்டு கொடுக்குறேன், என் மனைவி மேல் தப்பு இருந்தால் விட்டு கொடுக்குறேன். என் மனைவி தானே முதலாவது குடும்பத்தும் சாட்சியாக இருப்பது தான் கர்த்தர் பார்க்கிறேன். இந்த 3வது மாதத்தில் யோசிங்க, எந்த இடத்துல நாம மைனஸாக இருக்கோம். அவர் கருவிலேயே நம்மை கண்டவர். மறப்பேனோ நான் மறந்து போவேன்னு கர்த்தர் சொல்றார். இந்த மாதத்தில் கர்த்தர் மறக்க மாட்டார். அவர் உங்களை நினைக்கிறார். அவர் உங்களை நினைத்தபடினாலே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மாத்திரம் மூடி, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும்,
கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கருவினிலே கண்டவரே என்னை அழைத்தீர், உமக்கு நன்றி. கருவினிலே கண்டவரே என்னை அழைத்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. சொல்லுங்க, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. தாழ்வினிலே நிற்பவரே தயவரரே, உமக்கு நன்றி. தாழ்வினிலே நினைப்பவரே தயவரரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், சொல்லுங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. 1000 பேர் இருக்கையிலே என்னை அழைத்தீர், உமக்கு நன்றி. 1000 பேர் இருக்கையிலே என்னை அழைத்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா. சொல்லுங்க, உங்க கிருபைதா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க கிருபைதா, உங்க கிருபை. எல்லாம் சேர்ந்து நன்றி நன்றி ஐயா,